தெலங்கானாவில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் பெண்ணை பெண்ணின் குடும்பத்தினர் மணமகன் வீடு புகுந்து காரில் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எந்தவித பிரச்சனையும் செய்ய மாட்டோம் என போலீசில் எழுதி கொடுத்து மகளை அனுப்பி வைத்தவர்கள் பின்னால் ஆட்களை அனுப்பி அதிர வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? காதல் திருமணம் செய்த ஜோடி, காதலன் வீடு புகுந்து மணமகளை காரில் கடத்திய பெண் வீட்டார். பிரச்சனை செய்யக்கூடாது என போலீசார் எச்சரித்தும் எல்லை மீறிய உறவினர்கள். கடத்தப்பட்ட பெண் மீட்கப்பட்டாரா? நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் மெதக் மாவட்டத்தில் உள்ள சலபட்பூர் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் அதே பகுதியில் உள்ள எல்லாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரணய் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய திருமணத்தை பெண் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நிலையில் மகளை கடத்தி சென்று விட்டதாக கூறி பிரணய் மீது பெண்ணின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதில் இரு வீட்டாரையும் காதல் ஜோடியுடன் காவல் நிலையம் வரவழைத்து போலீசார் சமரசம் செய்தனர். அப்போது அந்த இளம்பெண் கணவர் பிரணயுடன் தான் இருப்பேன் என்று கூறியதால் இரு தரப்பினரிடம் இனிமேல் பிரச்சனை செய்யக்கூடாது என கூறி எழுதி வாங்கிக் கொண்டு சமாதானம் செய்து போலீசார் அனுப்பி வைத்தனர். ஆனால் அதன் பின்னர் அந்த இளம்பெண்ணின் குடும்பத்தார், உறவினர்கள் ஆகியோர் 4 கார்களில் அதிரடியாக பிரணய் வீட்டிற்கு சென்று அங்கிருந்தவர்களை தாக்கி அந்த இளம்பெண்ணை தரதரவென இழுத்துச் சென்று காரில் கடத்தி சென்றனர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் ஒரு சிலர் காயமடைந்த நிலையில் அதன் பின் பிரணய் காவல் நிலையம் சென்று தன்னுடைய மனைவியை கடத்தி சென்று விட்டதாக புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காரில் கடத்தி செல்லப்பட்ட பெண்ணை மீட்டு கடத்தலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்ணின் விருப்பத்தை மீறி கட்டாயமாக நடந்து கொண்டதால் பெண்ணின் குடும்பத்தினர் மீது கைது நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.